ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா பொட்டேட்டோ கறி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இது சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது டேஸ்ட் சூப்பராக அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி தாளித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் 4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பு பொரித்து எடுத்துக்கலாம். இது கூடவே 6 வரமிளகாய் எடுத்து அதையும் பொரித்து எடுத்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப சிவப்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டு கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்க 1 2 நல்லா மசித்து எடுத்துக்கலாம். மசித்து அதோட சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கலந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்துருச்சு. நல்ல பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த மல்லித்தலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துட்டு இதே ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்லேயே விட்டுருங்க. இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது தோசை, சப்பாத்திக்கு அருமையான டிஷ்ஷு. ஈஸி ரெசிபி, சீக்கிரமாக செஞ்சு கொடுக்கலாம். எப்போம்போது இல்லாமல் சாம்பார் சட்னி இல்லாமல் இந்த மாதிரி டிஷ்ஷு மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இல்லை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Okay, bye.